அன்பு ஸ்டைல் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி மதியம் செய்த சாதத்தில் இவ்வளவு சாதம் இப்போ நைட்டு மிச்சம் இருக்குது. இப்போது இந்த சாதத்துக்கூட இந்த செம்புக்கு ஒரு 3 செம்பு குடி தண்ணீரை ஊற்றி மூடி வச்சிட்றேன். நாளைக்கு காலையில் என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது காலையில் 6 மணி ஆகுது. இந்த சாதத்தை நல்லா பிசைஞ்சு விட்டுறேன். இப்போது ஒரு சின்ன டம்ளர் குழந்தைகளுக்கான அளவும் ஒரு பெரிய பாத்திரம் பெரியவங்களுக்கான அளவுமா எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த தண்ணீரை ஊற்றுறேன். இதுக்கு பேர் தான் நீராகாரம் அல்லது நீ தண்ணின்னு சொல்லுவோம். இதில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்க்குறேன், பெரியவங்களுக்கு உப்பு சேர்க்கலை. அப்புறம் குழந்தைகளுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெரியவங்களுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக வெந்தயம் சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு கலந்து வச்சுக்கலாம். காலையில் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை குடிக்க வேண்டியது தான். காலையில் வெறும் வயிற்றில் இந்த மாதிரி குடிக்கும்போது உடம்புல உள்ள ஹீட்டு நல்லா குறையும், கண் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து இது மாதிரி நீ தண்ணியை காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, உதடில் உள்ள வெடிப்பு, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நல்லா குணமாயிரும். யூரின் ட்ரபிள் இருக்காது, ஃப்ரீ மோஷன் ஆகும். முக்கியமாக இதில் ஹைலைட் என்னென்னா, நம்ம காலையிலே ப்ரஷ் பண்ணிவிட்டு வயிறு நிறைய இந்த நீ தண்ணியை குடிக்கிறதுனால டீ காபி குடிக்கணும்னு தோணாது. வெறும் வயிற்றில் பல் கூட துலக்காமல் பெட் காஃபி குடிக்கிற பழக்கம் குறையும். இது ஒரு நல்ல விஷயம் தானே, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. இது கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கூட ஒரு சிலர் சொல்லலாம். தெரிஞ்சும் மறந்துருக்கிறவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கும் தெரியாத யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துறதுக்கும் தான் இந்த வீடியோ. ஓகே, டன். நன்றி, வணக்கம்.